ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கிறேன், டிகிரி முடிச்சிருக்கிறேன். பட் வந்து எனக்கு ஜாப் இல்லை. நான் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. இந்த மாதிரி நிறையா ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு கிராஜுவேட்ஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. நான் அந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டேன், எனக்கு நல்ல பேக்கேஜோட ஒரு நல்ல கம்பெனியில், ரொம்ப எம்என்சியான ஒரு கம்பெனியில், பாப்புலரான ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ஜோகோ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜோகோ ஸ்கூல் வந்து நார்மலாக என்ன பார்த்துருப்பீங்கன்னா, +2 முடித்தவங்க தான் போக முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்த கிராஜுவேட்ஸோட கவலையும் அறிஞ்சு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ். இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஜுவேஷன் பிஇ, எம்பிஏ, என்னென்ன பிசிஏ, பிஎஸ்சி முடித்தவங்க ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸில் போய் சேரணும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸில் போய் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன டேரெக்டாக வேலை கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லெல்லாம் இன்னும் நீங்கள் நிறையா கற்றுக்கணும், அதை வந்து உங்களுடைய டெஸ்ட்டு மூலமாக அவங்க அனலைசேஷன் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து, ஸோ அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, ஒரு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அஷ்யூரன்ஸாக ஜோஹோலையே வேலை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஆன்லைனில் ஜோஹோ ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஜுவேஷன் ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடீஸ் அப்படின்றதில் போயிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களை மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு டெஸ்ட் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோகோ ஸ்கூலில் இன்னும் ஒரு ஆப்ஷன் போன பாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து ஒரு பொன்னான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பெஷலி ஃபார் உமன். அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மறுபடி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபார் உமனில் வந்து எல்லோரும் படித்து முடித்தவங்க போயிடலான்னா இல்லை, கெரியர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெரியர் பிரேக்னால் என்னென்னா, நான் முதல்ல சாஃப்ட்வேர் கம்பெனிலேயோ எங்கோ வேலை பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டிபெண்டிங் ஆன் த என்னுடைய மேரேஜ் அப்படி இல்லாட்டி டெலிவரி, இதுக்காக எனக்கு வந்து பிரேக் ஆகிடுச்சு, நான் வேலைக்கு போகலை, இப்போ திரும்ப நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இந்த ப்ரோக்ராமில் ஈஸியாக ஜாயின் பண்ணி வேலையை எடுக்க முடியும். சாஃப்ட்வேர் கம்பெனியில், அதுவும் ஜோஹோவில் எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கெரியர் பிரேக் இருக்கணும். அந்த கெரியர் பிரேக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, கெரியர் பிரேக்குக்கு முன்னாடி நீங்கள் 2 இயர்ஸ், மினிமம் 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணலை, இப்போ நான் திரும்ப எடுக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக இந்த மறுபடி ப்ரோக்ராமில் போய் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கேயே நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா ஜோஹோலையே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. கிராஜுவேட்ஸுக்கும் சரி, உமன்ஸுக்கும், கெரியர் பிரேக் எடுத்தவங்களும் சரி. ஏன்னா உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் டெலிவரியோ அதுக்கப்புறம் சரி இனிமேல் நம்ம என்னத்தை வேலைக்கு போயிட்டு நம்ம எடுப்பாங்களா இப்படிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டே அப்படியே இருந்துடுறீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, நம்மளை மாதிரி நிறையா இந்த சாஃப்ட்வேர் ஜோஹோ மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் திரும்ப கெரியர் பிரேக்குக்கு அப்புறம் உங்களையும் திரும்ப ஃப்ரெஷ்அப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி உங்களுடைய லைஃப்பை திரும்ப லைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.